ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, மாசி மகம் 2025 வீட்டிலிருந்து புனித நீராடுவது எப்படி, வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மாசி மகம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது புனித நீராடுதல். தெப்பக்குளம் இருக்கும் கோவில்களில் எல்லாம் தீர்த்தவாரி நடைபெறும். அப்படி என்றால் எல்லா தெய்வங்களும் வந்து நாளைய தினம் புண்ணிய நதிகளில் நீராடுவதாக ஒரு நம்பிக்கை. இந்த நாளில் கும்பகோணம் மகாமகத்தில் புனித நீராடினால் நம்முடைய பாவங்கள் விலகும் என்பது நம்பிக்கை. கும்பகோணம் மட்டுமல்லாமல் இன்னும் நம்முடைய ஊரில் இருக்கும் ஆத்தங்கரை, ஏரிக்கரை, கடற்கரையில், கோவில்களில் இருக்கும் தெப்ப குளங்களில் புனித நீராடி மக்கள் இந்த மாசி மக திருநாளை கொண்டாடுவார்கள். மாசி மகத்தன்று நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதும் வழக்கம். அந்த வகையில் எல்லோராலுமே ஒரு பிரசித்தி பெற்ற தலத்திற்கு சென்று புனித நீராட முடியாத சூழ்நிலை இருக்கும். வீட்டில் இருந்தபடியே நம்முடைய பாவங்கள் நீங்க நாளைய தினம் குளிக்கிற தண்ணீரில் எந்தெந்த பொருட்களை சேர்க்கலாம், எந்த ஒரு வார்த்தையை சொல்லி நாளைய தினம் வீட்டில் இருந்தபடியே நீராடினால் நமக்கு இருக்கும் பாவங்கள் நீங்கும் என்பதை பற்றிய ஆன்மீகம் சார்ந்த ஒரு தகவலைத்தான் இப்போது பார்க்க போகிறோம். நாளைய தினம் சிவபெருமானுக்கு, பெருமாளுக்கு, சக்தி தேவிக்கு, முருகனுக்கு, இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த நாளாக இருக்கிறது. நாளைய தினம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலுமே நமக்கு புண்ணியம் வந்து சேரும். நாளை பரிகாரம் செய்வதற்கு இன்று இரவு ஒரு சின்ன பித்தளை சொம்பு எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சுத்தமான குடிக்கிற தண்ணீரை கொஞ்சம் ஊற்றிக்கொள்ளுங்கள். அந்த தண்ணீரில் வில்வ இலை, துளசி இலை, கொஞ்சமாக சந்தனம், வேப்ப இலை, மஞ்சள் தூள், இந்த 5 பொருட்களையும் போட்டு கலந்து குல தெய்வத்தை வேண்டி பூஜை அறையிலேயே ஒரு தட்டு போட்டு மூடி வைத்து விடுங்கள். மறுநாள் காலை எழுந்து இந்த தண்ணீரை அப்படியே குளிக்கிற தண்ணீரோடு கலந்து விட வேண்டும். வலது கை ஆள்காட்டி விரலால் அந்த தண்ணீரில் ஹரி ஓம் என்ற வார்த்தையை எழுதிவிடுங்கள். பிறகு கிழக்கு பார்த்தவாறு நின்று இந்த தீர்த்தத்தை கொண்டு தலைக்கு குளித்து விட வேண்டும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நாளைய தினம் குளிக்கலாம். நாளை சூரிய உதயத்தின் போது காலை 6 மணிக்கு இந்த குளியலை மேற்கொள்ள வேண்டும். தீர்த்தத்தை தலையில் எடுத்து ஊற்றும் போது ஹரி ஓம், ஹரி ஓம், ஹரி ஓம் என்று 3 முறை சொல்லிவிட்டு ஆதி கும்பேஸ்வரா போற்றி போற்றி, அம்மா பராசக்தி போற்றி போற்றி என்று சொல்லி புனித நீராடி விடுங்கள். அவ்வளவுதான். செய்த பாவத்திற்கான மன்னிப்பும் உங்களுக்கு கிடைக்கும். புனித நீராடிய புண்ணியமும் உங்களை வந்து சேரும். கும்பகோணத்தில் இந்த மாசி மக திருவிழா பிரசித்தியாக நடைபெறுகிறதல்லவா? அந்த கும்பகோண கோவிலில் இருக்கும் ஈசன் இந்த ஆதி கும்பேஸ்வரர் தான். குளித்து முடித்து விட்டு பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி குல தெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும். உங்களுடைய வீட்டு பக்கத்தில் பழமையான சிவன் கோவில், முருகன் கோவில், அம்பாள் கோவில், பெருமாள் கோவில் எது இருந்தாலுமே அந்த கோவிலுக்கு சென்று அந்த தெய்வத்திற்கு உகந்த பொருட்களை வாங்கி கொடுத்து கோவிலிலேயே ஒரு விளக்கு போட்டு வழிபாட்டை மேற்கொண்டால் குடும்பத்தில் இருக்கும் தீராத துன்பங்கள் தீரும் என்பது நம்பிக்கை. நாளைய தினம் இந்த எளிமையான வழிபாடு அனைவருக்குமே பயனுள்ளபடி அமையும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.